மத போதகரான ஜெர்மனியைச் சேர்ந்த பார்த்லோமேயு சீகன்பால்கு 10/7/1682 அன்றைக்கு ஜெர்மனியில சாக்சோனி மாநிலத்துல இருக்கிற குல்னிட்ஸ் என்கிற ஊர்ல பிறந்திருக்காரு. டென்மார்க் அரசர் 4ஆம் ஃபிரெடரிக் அரச சமய பணி செய்வதற்காக இவரை அனுப்பி வைக்கிறாரு. நவம்பர் 11 1705 அன்னைக்கு தன்னோட நண்பர் ஹென்ரிக் ப்ளூசோவோட கோபன்ஹேகன்ல இருந்து கப்பல்ல இந்தியா புறப்படுறாரு. 222 நாட்கள் கப்பல் பயணத்துக்கு பின்னாடி 9/7/1706 தரங்கம்பாடி வந்து சேர்றாரு. தரங்கம்பாடியில வந்த சீகன்பாகு 2 ஆண்டுகள்ல தமிழை கற்றுக்கிறாரு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் செலவழிச்சு தமிழை முழுமையா கத்துக்கிறாரு. அவர் இந்தியாவுக்கு வந்தபோது தரங்கம்பாடி கிராம பகுதிகள், குறிப்பா பட்டியலின மக்கள் வாழ்ந்த காலனி பகுதி ரொம்ப ஏழ்மையான நிலைமையில இருக்கு. அந்த மக்களுக்கு அப்போதைய இருந்த சாதிய சமூக சூழல் காரணமா கல்வி மறுக்கப்பட்டிருக்கு. கல்வி அவங்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல வழிகளில் முயன்று அதில் வெற்றியும் பெற்றிருக்காரு சீகன்பாகு. அதே போல கணவனை இழந்த பெண்கள் சமூகத்துல சாதித்து காட்டணும் அப்படின்ற நோக்கத்தோட அவர்களுக்கும் கற்பித்து அவர்களை கல்வியாளர்களா மாற்றி அவர்களை வச்சு கிராம பள்ளிகளையும் நடத்தியிருக்காரு சீகன்பாகு. கிறிஸ்தவ மதத்தை பரப்புறதுக்காக தரங்கம்பாடிக்கு வந்திருந்த போதும் தமிழ் மீது ஏற்பட்ட ஆர்வத்தால அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தமிழ் மொழி புத்தகங்களை மொழிபெயர்த்து பிற மொழிகள்ல அச்சிட்டு வெளியிட்டிருக்காரு. குறிப்பா பைபிளை முதலாக தமிழ்ல மொழிபெயர்த்தது இவர் தான். அதன் பிறகுதான் அச்சியங்கள் மூலமா தொடர்ந்து மற்ற தமிழ் நூல்களையும் வெளியிட ஆரம்பிச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல அச்சகத்தை பயன்படுத்தி நூல்களை வெளியிட்ட முன்னோடிகள்ல இவரும் ஒருத்தர். இதன் மூலம் தமிழ் அச்சு பண்பாடு வளர இவர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறார். தரங்கம்பாடியில ஒரு நூலகத்தை நிறுவியதோட அங்குள்ள நூல்கள்ல தமிழ் மொழி நூல் பட்டியலையும் தயாரிச்சிருக்காரு. அவர் வசித்த தரங்கம்பாடியில இருக்கக்கூடிய வீடு இப்போ அருங்காட்சியகமா மக்கள் பார்வைக்கு இருக்கு. அதுல அவர் பயன்படுத்திய மேசை, புத்தகங்கள், அச்சிட பயன்படுத்தின அச்சு இயந்திரம், அவர் எழுதிய கடிதங்கள் எல்லாமே இன்னும் பாதுகாப்பா பார்வைக்கு வைக்கும். மயிலாடுதுறை போயிருக்கீங்களா? பக்கத்துல இருக்கக்கூடிய தரங்கம்பாடிக்கு கண்டிப்பா போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. பாய்.